அதிமுக வந்து 2000 ரூபாய், திமுக 1000 ரூபா சொல்லிருக்காங்களா? விஜய் வந்து 2500 ரூபா பெண்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்றது பெரிய விஷயம் இல்லை. யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேர்ந்தாலே அதுவே போதும். எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. குறிப்பா நேற்று விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல, நீங்கள் சொல்லி தான் தெரியும். பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி சொல்ல என்ன காரணம்? ஏன் புதுசாக வாய்ப்பு விஜய்க்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொன்ன அந்த 1000 ரூபீஸே நிறைய பேருக்கு கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு டிவிக்கே வந்தாங்கன்னா அந்த 2500 நிறைய பேருக்கு கிடைக்கும். பட் விஜய்க்கு மேலே ஒரு ஹோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் இருக்குது. புதுசாக யாராவது வந்தால் ஏதாவது புதிய மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து குறிப்பாக அதிமுக திமுக அந்த 5000 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா? அவங்க பயந்துட்டாங்க, அதனால போட்டாங்க 5000. எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து நேற்று ரொம்ப அறிவிப்பு போட்டிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த ஸ்பீச் எல்லாம் நேற்று வந்து மகளிர் தினத்துக்காக ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க மாமல்லபுரத்தில். ஆமாம் போட்டாங்க, பட் பார்க்கல அந்த ஸ்பீச். பார்ப்போம். ஆமாம். ஆனால் விஜய் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வெற்றி பெறுவார். நல்லதாக தானே தெரியுது. அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா வீட்லேயே தானே இருக்காங்க ஃபேமிலி, அதில் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும்ண்ணா. அது திமுக வந்து ரொம்ப எல்லாரும் கொடுப்பேன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பேன்ருக்காங்க. ஆனால் விஜய் வந்து எல்லாருக்குமே. ஆனால் எனக்கெல்லாம் வரவே இல்லைண்ணா உண்மையிலே. நானும் குடும்ப பெண்ணு தான், நாங்களும் மிடில் கிளாஸ் தான். எனக்கெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை. 2 வாட்டி அப்ளிகேஷன் எழுதியும் போட்டேன், ஆனால் வரவே இல்லைண்ணா. ஆனால் விஜய் வந்து எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாண்ணா, அவர் வரட்டும். வந்தோடனே இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா நானும் விஜய் ஃபேன் தான், நானும் இதில் வரவேற்கிறேன். எனக்கும் நல்ல விதமாக தான் தெரியுது. அவர் வந்தோடனே என்னென்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. ஏன்னா இவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதி எனக்குன்னு இல்லை, பாதி பெண்களுக்கு வரல. ஆனால் யூஸ்வலாக கண்டிப்பாக. ஆனால் இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவும் அமௌண்ட்டு சொல்கிறாங்க, திமுகவும் அமௌண்ட் சொல்கிறாங்க. இது போட்டிக்குன்னா சொல்கிறாங்கண்ணா 2000 ரூபா 2500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இது என்ன போட்டியாக தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே. வந்ததுக்கப்புறம் தானே தெரியும் மக்களுக்கு செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியும்ல. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பெண்களுக்கான பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் தாவேக்கு ஆட்சியில் அப்படின்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா, அதுக்குன்னு ஒரு குழுலாம் போட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் பெண்களுக்கு இப்போ ரொம்ப பாதுகாப்பு போயிடுச்சுண்ணா. சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. சரி, இவர் வந்தாலாவது கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். தனிப்படையெல்லாம் அமைக்க போகிறோம். ஆமாம் ஆமாண்ணா. வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சொல்லியிருந்தாரு. பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சி பற்றி? தெரியும் நானும் பார்ப்பேன். அரசியலாக நானும் பார்ப்பேன், தெரியும். சீமானவரோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அவரும் நல்ல விதமாக தானே கொண்டு போகிறாரு. ஆனால் அவரை விட இவர் விஜய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ஆனால் அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து சீமான் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துல எல்லா போராட்டங்களையும் கலந்து. ஆமாண்ணா. விஜய் இப்போ 2 வருஷம் வந்தோடனே அவரோட அதிகமான செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. ஆமாம், ஃபேன்ஸ் தானா, வேறு ஒன்றும் இல்லைண்ணா. ஃபேன்ஸ் தான், ஃபுல்லாக ஃபேன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர்களோட ஆட்சியில் வந்து இந்த பிங்க் கலர் பஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயணம். ஆமாண்ணா நேற்று அட்மிட் பண்ணார். அது எனக்கு இப்போ இதுவாகலண்ணா. ஏன்னா இப்படி போனால் கவர்மெண்ட்டே லாஸ் ஆகிடும் போல். அவர் சொல்கிற அறிவிக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக போயிடலாம் அப்படிலாம் சொல்கிறாரு. தெரியலண்ணா. பெண்களுக்கு மட்டும். அதான் பெண்களுக்கு மட்டும்தான். நம்ம திமுக ஆட்சியில் அப்படி இல்லை, குறிப்பிட்ட பஸ்ஸு மட்டும்தான் விட்டுருக்காங்க ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து எல்லா பஸ்லேயும் போகலான்னு இருக்காரு. தெரியலையே எப்படி இருக்கு. குறிப்பிட்ட நேற்று வந்து ரொம்ப இந்த என்ன அதாவது அறிவிச்சிருக்காங்க. எப்படிமா பார்க்குறீங்க? விஜய் வந்து 2500 ரூபா அறிவிச்சிருக்காரு. அவர் கொடுக்க மாட்டாரு சார். ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்ல என்னம்மா காரணம்? அவர்கிட்ட எதுவும் இல்லை, எப்படி கொடுப்பாரு? இல்லை, அவர் அதாவது ஆட்சிக்கு முதல்வர் வந்துட்டா தாரன்னு சொல்கிறாரு. வர மாட்டார், தரவும் மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்கம்மா? என்ன காரணம்? யார் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் தருவார். ஸ்டாலின் தான் தருவான்னு சொல்கிறீங்க. என்ன காரணமா? அதை எப்படி ஸ்டாலின் மட்டும் தருவார்? அவர் எங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காரு, மாதம் கொடுக்குறாரு. இப்போ 5000 ரூபாய் போட்டிருக்காரு போன மாதம். அதனால் அந்த நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். முதல்வராக இருக்காரு, போடுறாரு. விஜய் வந்தானே கொடுத்துட்டு போகிறாருல காசு. அவருக்கு வருமானம் வந்தால் தானே. அவர் ஆட்சியில் ஆண்டு நிற்கிறாரு, 5 வருஷமாக போடுறாரு. இவர் ஒன்றுமே இல்லாத இப்போ வந்து எப்படி போடுவார்? வரலன்னா போட மாட்டார். வரலன்னா போட மாட்டார். வர மாட்டார். என்ன காரணமா அப்படி சொல்கிறதுக்கு? அந்த 5000 ரூபா போட்டதுங்கிற ஒரு நம்பிக்கையா? 5000 போட்டது நம்பிக்கை இல்லை. அவர் தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒரு நம்பிக்கை உண்டு. நேற்று ரொம்ப அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி இந்த தாய் மாமன் சீர் அந்த மாதிரி
தங்கம், தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் குறிப்பாக வந்து எல்லாருக்கும் 2500 கொடுக்க போகிறேன், திமுக மாதிரி நான் ஏமாற்ற மாட்டேன், கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி யார் விஜயா? ஆமாம், அதெல்லாம் கொடுக்கவே மாட்டார். அதெல்லாம் சும்மா அம்மா கொடுத்தாங்க, அது கூட அம்மா கொடுத்தாங்க. சரி. என் பொண்ணு கூட அம்மா கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க, 1 பவுன் நகை கொடுத்தாங்க. அவங்களாம் உத்தரவாதம் இருக்குது கொடுக்குறாங்க. இவர் சும்மா இப்போ வந்துட்டு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு வந்தால் தானே சொல்லு. வராத எப்படி கொடுப்பார்? வரமாட்டார். அவர் வந்துட்டாருன்னா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்கல்ல? அவர் யார்? கண்டிப்பாக திமுக தான் வரணும்னு நினைக்கிறீங்களாம்மா? ஆமாம், அவர் தான் வரணும். அவர் தான் வரணும். அவர் தான் மக்களை நல்லா எல்லாருக்கும் இப்போ காசை போட்டு சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அதனால எல்லாருமே நம்பிக்கை. காசு போட்டு சந்தோஷப்படுத்துறாங்க. ஏன் இவர் காசுனா வேண்டாங்க? முன்னாடி ஒரு 5,000 10,000 போட்டால் பரவாயில்ல, சந்தோஷப்படுவாங்க. அப்படியே? ஓகேம்மா, தேங்க்ஸ்மா.